வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி ஒரு ஸ்டார்டர் ரெசிபி சிக்கன் லாலிபப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சிக்கன் விங்ஸ் அவங்களே லாலிபப் மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 750 கிராம்ஸ் இருக்கும். இப்போ மசாலா போட்டுடலாம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே போல் 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதை இப்போ இது கூட ஒரு 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், இல்லைன்னா வெளியில் வச்சுருக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 மணி நேரம் இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 45 நிமிஷம் நம்ம வச்சிடலாம். அப்போ தான் நல்லா மசாலாலாம் ஊறி இந்த சிக்கனோட நல்லா ஒட்டி வரும். இப்போ 45 நிமிஷம் கழித்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா லாலிபப் பீஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஸ்டார்டர் செய்கிற மாதிரி இந்த ஒரு கிறிஸ்பான டிஷ் எது செய்கிறதா இருந்தாலும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் உதிராமல் அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கிறாமல் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சாலோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சாலோ அந்த மசாலாலாம் அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கிறோம். அதனால் எப்போவுமே எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கட்டும். இப்போ இந்த பீஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு இது நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் லாலிபப் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.